ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். என்னோடய அப்டேட்டட் ஸ்கின் கேர் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் அண்டு நைட் ஸ்கின் கேர். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சேம் அதே ஃபேஸ் வாஷ் தான். குட் வைப்ஸ்லேருந்து இந்த ஆன்டி பிளமிஷ் க்ளோ ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விட்டமின் சி வந்து 235 எம்ஆர்பி 120 ml கொடுத்தாங்க. நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன், 180க்கு வாங்கியிருந்தேன். ஃபேஸ் வாஷ்க்கு ஆஸ் யூஷுவல் இதே ஃபேஸ் வாஷ் தான். வேறு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்விட்சாக எனக்கு மனசு வரல கைஸ். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரைட்டான எஃபெக்ட் இருக்குது. ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். நிறையா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ அனிமல் டெஸ்டிங், தெரியுதான்னு தெரில. நோ அனிமல் டெஸ்டிங் அப்புறம் வேகன்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் வந்து 2028 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் வந்து 2025. ஃபேஸ் வாஷ்க்கு சேம் இதே ஃபேஸ் வாஷ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்மோட நயசினமைட் டோனர் தான். 3% நயசினமைட் டோனர். இது வந்து முக்கியமான ப்ராசஸே வந்து போர் டைட்னிங்க்கு தான். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை பிரைட் ஆகும்னு போட்டிருக்கேன். நயசினமைட்னாலே டார்க் ஸ்பாட்லாம் ஃபேட் பண்ணும், போரையும் டைட்டன் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும். நான் என்ன ஸ்கின் டைப்பே சொல்லலை, இது என்னோடய ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இந்த டீசோல் ஃபுல்லாகவே ஆயிலியாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ வந்து 80 ml ஆஃப் த ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோக்கு வாங்கினேன், 299 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. வாங்கினது ஒரு 10% ஆஃபர்னு நினைக்கிறேன். 270 சம்திங் அவ்வளோக்கு தான் வாங்கினேன். ஆஃபர் அவ்வளோதான் காய்ஸ் கிடச்சிது. இதில் வந்து எந்த ஃப்ரேக்ரன்ஸும் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம் ஃபார்முலேஷனுக்காக. வேறு என்ன பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆக்வா, நயசினமைட், பென்டலின், கிளைகால், ஒரைஸ் சட்டைவா ரைஸ் வாட்டர்னால ரைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைஸ் எக்ஸ்ட்ராக்டு, ரைஸ் ஃபெர்மெண்ட் ஃபில்ட்ரேட் போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க இன்க்ரீடியன்ஸில். ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. எப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏர் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈர ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு சோம்பேறி தான் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு டைம் மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணுவேன், ஏதாவது ஒரு டைம் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு டைம் என்ன சொல்கிறது, ஆஃப்டர்நூன் 12 o'clock உட்காந்து மார்னிங் ஸ்கின் கேர் யாராவது பண்ணுவாங்களா? ஆனால் நான் பண்ணுவேன் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோனர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். இதுவும் அதே மாய்ஸ்சரைசர் தான். ஃபாக்ஸ்டெயிலேருந்து அதே ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர் சிப்பா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ml, 15 ml ஆஃப் த ப்ராடக்ட்டு. எவ்வளோக்கு வாங்கினேன், இங்கே ரேட் காணும். 199 கொடுக்கணும். 180 அளவுக்கு தான் வாங்கினேன். அதுக்கு மேலே இதில் ஆஃபர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் வயசு. அதனால் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா தெரியும் பேர்ல்ஸ், அசிலிக் ஆசிட் பேர்ல்ஸ் வந்து இருக்குது. குட்டி குட்டியாக அங்கே பிங்க் கலரில் இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்றது இங்கே கீழே கூட இருக்குது. குட்டி குட்டியாக பிங்க் கலரில் இருக்குது. எனக்கு செட் ஆகுது, ஸோ இது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமான விஷயம் கைஸ். ப்ளம்மோட நயசினமைட் சீரம் 10% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஸ்லேருந்தே வந்து நமக்கு ப்ளமிஷஸ்லாம் ஃபேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நான் வந்து இது யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இதுவாக இல்லை அந்த ப்ளம்மோட சீரமானு தெரில, டோனரான்னு தெரில கைஸ். ரெண்டில் இது யூஸ் பண்ணும்போது வந்து ஃபேஸ் அப்படியே ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மாய்ஸ்சரைசர் என்ன சொல்கிறது, இந்த ஃபாக்ஸ்டெயிலோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு ஃபேஸ் வந்து ஸ்டிக்கி ஃபீல் வரல. பட் இது அந்த டோனர் ரெண்டில் யூஸ் பண்ணும்போது தெரியல, ஸ்டிக்கி ஃபீல் வந்துச்சு. ஃபைன் பண்ணும், சீக்கிரமாக செட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 days யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 10 ml
எல்லா ஸ்கின் டைப்புக்கும் போட்டிருக்கு. 10 ml ஆஃப் த ப்ராடக்ட் எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 250. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? 237க்கு வாங்கினேன். வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 24 months கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சரிங்லேருந்து. 2026 தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதை அதனால் வந்து 24 months, இன்னும் ஒரு 2 years இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த சீரம். இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் லிக்விட் மாதிரி இருக்குது கைஸ் இந்த சீரம். நல்லா தான் இருக்குது, செட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க. வந்து ஒரு குட்டி பேக் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே பெட்டராச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, பெட்டர்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்புறம் வேணால் பெரிய சைஸ் வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியா தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பே நான் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா அதை தான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கோம், சன்ஸ்க்ரீன். விஷ்கேரோட இது ஏன் வந்து இப்படி இதாக மாட்டேங்குதுன்னு தெரியல. விஷ்கேரோட ஆயில் பேலன்சிங் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் லைட் அண்ட் மேட்டுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா SPF 50+ இருக்குது, அப்புறம் PA 4+ இருக்குது. ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்கு, அந்த ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட் எக்ஸ்ட்ராக்ட், PCA, சிகான், செரமைடு இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்கன்னா ஒரு செரமைட் பேஸ்டு சன்ஸ்க்ரீன், அப்புறம் மாய்ஸ்சரைசரும் வாங்குறீங்கன்னா செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து வாங்குறது வந்து பெட்டர். ஏன்னா அதுதான் வந்து ஸ்கின் ஏஜிங் ஆகிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து 400. பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 50 கிராம் வந்து 400 கொடுக்குறாங்க. இதுவும் வந்து 2 years தான் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ இதுக்கு வந்திருக்கும், 3 months 4 months வருது, அவ்வளோதான். இதுலேயே வந்து ஒரு பாடி சன்ஸ்க்ரீன் இருக்கும் எல்லோ கலரில். அது வந்து பார்த்திங்கன்னா 2 months கூட ரெகுலராக வர மாட்டேங்குது. நான் டெய்லியும் நிறைய எடுத்து அப்ளை பண்ணிப்பேன், அதனால் அவ்வளோதான் வருது. உங்களுக்கு எவ்வளோ மந்த்ஸ் வருதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதில் எந்த ஸ்கின் கேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் உங்கள் ஸ்கின் கேரில் ஆட் பண்ண போகிறீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 400. வந்து ஆஃபரில் பார்த்திங்கன்னா விஷ்கேரோட பாடி சன்ஸ்க்ரீனும் இந்த ஃபேஸ் சன்ஸ்க்ரீனும் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து 250க்கு வாங்கினேன். ஸோ ரெண்டும் சேர்த்து 500. இது வந்து ஒரு இயர் அண்ட் சேலில் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நான் பர்பிள்லேருந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்பிள்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க கைஸ். இந்த சன்ஸ்க்ரீனும் வந்து ஒரு ப்ரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குது. நான் ஒரு 3 months 4 months இல்லை அதுக்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ரைட்னிங் எஃபெக்ட் வந்து ஃபேஸில் கொடுக்குது. உங்களோட ஸ்கின் டைப் என்ன, நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.